ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதோட நம்ம பொருட்கள் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நல்ல தரமான பொருளாகவும் கரெக்ட் டயத்துக்கு டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மார்க்கெட்டை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 350 கிராம் அளவுக்கு வரும். அரிசியை 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்போ பிரியாணியில் ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் அரிசியும் பெருசாகாமல் இருக்கும். இப்போ அரிசி ஊறட்டுங்க. நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். மஷ்ரூமை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நம்ம மஷ்ரூம் வாங்கினோம் அப்படின்னா உடனடியாக பயன்படுத்திடுறது நல்லது. இது 3 நாள் ஆச்சு. ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகலை. சப்போஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஷ்ரூமில் மேல் தோல் கருத்துருச்சு அப்படின்னா எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் காமிக்கிறேங்க. பின்னாடி இருக்க அந்த காம்பை எடுத்துட்டு லேசாக உரிச்சிங்க அப்படின்னா அந்த மேல் தோல் வந்துடும். அப்போ நமக்கு மஷ்ரூம் வெள்ளையாக நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் என்னோடய பாக்கெட் கருக்கலை. அதனால் நான் அப்படியே தான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் தான். நீங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். இப்போ மஷ்ரூம் எல்லாமே நான் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மசாலா, வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து அரைச்சது. இந்த மசாலாவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி தாளிக்கும் போது கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதோட பிரியாணிக்கு காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் நம்ம கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர். இப்போ நம்ம பிரியாணியை தாளிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் நான் கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு நட்சத்திர சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஜாவித்ரி, கொஞ்சமாக கல்பாசி. இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா மெலிசான துண்டுகளாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கான டேஸ்ட் அதை நம்ம எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்குங்க. வெங்காயம் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் வாசனைக்காக கீராமல் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டனுடைய பச்சை வாசனையும் நீங்கி நல்லா வதங்கிருச்சு. நம்ம தக்காளியையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி எல்லாமே 1/4 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துனா போதுமானது. கொஞ்சமாக தக்காளி வதங்கறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலாவும் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலாவுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த 350 கிராம் அரிசிக்கு அரை டீஸ்பூனில் 3/4 அளவு நான் சேர்த்துக்கிறேன். இதுவே நம்ம நான்வெஜ் பிரியாணி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா 1/4 கிலோ அரிசிக்கு அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா கரெக்டான அளவாக இருக்குங்க. கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ஒரு பிரியாணி மசாலாவே போதுங்க. எல்லா டைப் ஆஃப் பிரியாணிக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை இதில் சேர்த்துக்கலாம். தயிர், தக்காளி எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். கடைசியில் நம்ம புளிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் சேர்த்து நம்ம ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் தண்ணி விட்டு வேகும். அதே மாதிரி மஷ்ரூம் கட் பண்ணதும் நம்ம பயன்படுத்திடலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கலர் மாறுற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். நடுவில் ஒரு 2 வாட்டி மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா சில சமயம் அடி பிடிச்சிரும். இப்போ நான் 2-3 தடவை கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மஷ்ரூம் தண்ணி விட்டுருக்கு. மஷ்ரூமும் நல்லா 3/4 வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு
நம்ம வந்து தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லேசாக வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பிரியாணி வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து நான் கொஞ்சமாக கோபி 65 பண்ணுறேங்க. இந்த கோபி 65 மசாலா வந்து ரெடிமேடாக எப்படி நம்ம பண்ணி வச்சுக்கிறதுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மசாலாவிலேயே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் பண்ணியிருப்போம். அதனால் உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே வந்து எலுமிச்சை சாறு, அதே மாதிரி மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைப்பட்டால் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து கலந்துட்டோன்னா சூப்பரான கோபி 65 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பிரியாணி வந்து குழஞ்சு போயிடும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தீயை வந்து மீடியம் லோக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 20 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வத்தட்டும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், தண்ணி வந்து 80% அளவுக்கு வந்து வத்திருச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு அரிசியில் கொதிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண தோசைக்கல்லை வச்சு சிம்மில் வச்சு 20 நிமிஷத்துக்கு நம்ம பிரியாணியை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பொழு பொழுன்னு நல்ல உதிரியான பிரியாணி நமக்கு கிடைக்கும். இப்போ தம்மில் இருக்கட்டும். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கலந்து வச்சுருக்க கோபி 65 நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கோபி 65 வந்து பொரியறதுக்குள்ளே நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மார்க்கெட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த ஷாப்பிங் மார்க்கெட் வந்து shoploga.com அப்படின்னு சென்னையில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்காக வந்து நிறைய ஆஃபர்ஸ், கரெக்டான டயத்துக்கு டெலிவரியும் கொடுக்குறாங்க. இந்த ஷாப்லோகாவுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 2.5% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டெய்லி ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் இவங்களோட வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஸ்டோரிஸில் வந்து இவங்களுடைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான நம்மளுடைய கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வந்து எல்லா 65க்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 20 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் நடுவில் ஒரு வாட்டி மட்டும் நல்லா கலந்து விட்டேன். ஏன்னா நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய அரிசி வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நடுவில் ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி போட்டுட்டேன். இப்போ கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா உதிராக நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த மஷ்ரூம் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.